டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சார், நாங்கள் ஒன்று சொல்கிறோம். 234 தொகுதி கூட்டணி நான் யார்ட்டையும் பேசல. இது வரைக்கும் ஒரு கூட்டணி உருவாகணும்னா ஒரு குழுவை போடுவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டதே கிடையாது. நம்பர் 1, அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜனநாயக சக்திகளா இடதுசாரி சிந்தனை கொண்டு உருவான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்து வேற வழியே இல்லாதனால ஒரு ஜனநாயகமற்ற செயலை செய்யும் போது கேட்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. நீங்க உங்க கேள்விக்கே வர, ஒரு பண்ணையாருக்கு 500 சம்பளம் கொடுக்கறதுல 200 கொடுக்குறாங்க. அந்த பண்ணையார் அந்த மக்களுக்கு ஒரு வழி இல்ல, அவர் ஒரு உணர்வோட அந்த காசு வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் எந்திரிச்சு இல்ல நீங்க 200 வாங்கினது 500 தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுது அவங்க செய்ய செயல் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன். சோ திமுக ஒரு ஆதிக்கவாதியா இருக்கிறாங்க. பெரியார் எதுக்காக பெரியார் எதுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சாரு? அண்ணா எதுக்காக யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்கள எடுத்து கொஸ்டின் கேட்டார். எங்களுடைய வழி அவங்க திமுக கட்சி கூட்டணி தேர்தல் அரசியல்ல ஒரு ஆதிக்கமான மனநிலையை உருவாக்கு. ஏன்னா காசு இவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட காசு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்ப கூட வில்லிவாக்கத்துல 10,000 டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேத்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல ₹1 நான் காசுக்காக செலவு பண்ண போறது இல்ல. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரலன்னு தொகுதி ஃபுல்லா சொல்லிட்டேன். நீங்க உங்க மீடியா வச்சு எந்த தெருவுனா பாத்துக்குவாங்க. நான் மக்கள்கிட்ட போறேன், ஒவ்வொரு ரோடா போறேன், தெருவா போறேன். மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ நாங்க பதிவு பண்றது, மாற்றத்தை உருவாக்கும் பொழுது மக்களை காசு கொடுத்து 3000 ரூபாய் 10,000 ரூபாய், இன்னைக்கு திமுகவோட இங்க இருக்க எம்எல்ஏ 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நாங்க வீடா போகும்போது குடும்பமா வராங்க. எங்களுடைய கட்சி நாங்க சொல்றோம், நாளைக்கே நாங்க ஜனநாயகத்திலிருந்து விலகணும்னா நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம், நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன். எங்களுடைய அரவணைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது வந்தாங்க வரலங்கிறது பத்திக்காக நாங்க ஒரு பெரிய கூட்டணி வருங்காக சொல்லல. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம் மலரணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் அது ஒரு கொள்கையை வச்சோம். திமுக ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கு, அதை நாங்க கண்டிக்கிறோம். வேற ஒண்ணு இல்ல. 24 கட்சி சேர்ந்திருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் விலகிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ்ல நிறைய கட்சி விலகிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு 4-5 பேர் எம்பிஸ் விலகிறது ரெடியா இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க கூடிய சேர்த்துல. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.